ஹே ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கடா மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எடுத்து வச்ச 3 ஆட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு சல்மான் கான் நடித்த ஆடு தான். இதில் ஒரு பொண்ணு நடுக்கடலில் மாட்டிட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கு. அப்போ பீச்சில் படுத்துட்டு இருந்த சல்மான் கான் என்னது ஒரு பொண்ணுக்கு ஆபத்தை விட மாட்டேன்னு சொல்லி செருப்பு எடுத்து போடுறாரு. இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அந்த செருப்பு போட்டுட்டு தண்ணி மேலே நடந்து வர்றாரு. இவர் அந்த செருப்பை போட்டுட்டு தண்ணியில் ஓடி போய் அந்த பொண்ணை தூக்கி காப்பாற்றுறாரு. அப்போ தான் இது செருப்பாருன்னே தெரிய வருது. அப்போ நம்மளும் இவர் போட்டிருக்க செருப்பு மாதிரி வாங்கி போட்டால் கடல் மேலே கூட நடக்கலாம், அப்படி தானே? நம்பர் 2 ஆக்டர்ஸ் ராஷ்மிகா நடித்த இன்னர்வியர் ஆடு. இந்த விளம்பரத்தில் ராஷ்மிகா எக்ஸசைஸ் சொல்லித்தர டீச்சராக இருக்காங்க. இந்த ஆட் ஹீரோ கையை தூக்குறத பார்த்துட்டு அப்படி அவர் கீழே போட்டிருக்க ஜட்டியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து மயங்கினவங்க இருக்காங்க, ஆனால் ஜட்டியை பார்த்து மயங்கின ஆள் இவங்க தான். நம்ம எவ்வளோ காதலை பார்த்துருப்போம், ஆனால் ஜட்டி காதல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். 3rd பிளேஸில் இந்தியன் கிரிக்கெட்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் நடித்த ராம்ராஜ் வேஷ்டிகள் ஆடு. இந்த ஆடில் ராம்ராஜ் இன்னர்வியர் போட்டுட்டு வெளியே வர்றாப்புல. அப்போ ஒரு பொண்ணு எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு தூரமாக கத்திட்டு இருக்கு. இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை வர சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஓடி வருது. அப்புறம் ஆட்டோகிராஃபை எங்கே போடுறதுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அது போட்டிருந்த டீஷர்ட்டை கழட்ட போகுது. அதுக்கு அவர் நீ கழட்டாதம்மான்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அதில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டைலில் அந்த ராம்ராஜினரை போட்டு வர்றாப்புல. இப்படியெல்லாம் ஆடு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் ஹார்ட்டை தெறிக்க விடுங்க.